ரஜினி வந்து அப்போ இந்த இண்டஸ்ட்ரியே ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. திரையுலகத்தில் அவருடைய உச்சம்ங்கிறது வேறு. ஆட்டிடியூடாக சொல்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் தெலுங்கு ஃபீல்டில் நடக்கும். இப்போ தெலுங்கில் வந்து இப்போ பாலகிருஷ்ணா இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு படத்தில் நடிக்க போகிற பையன்னா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவன், இல்லைன்னா அவனை ஒழிச்சிடணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். இப்போ அங்கே பல பேர்கிட்ட அது இருக்குது. அது அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை அங்கே பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு திரையுலகத்தில் ஜெயிக்கும்பொழுது அவங்க உள்ளே வருவாங்க அல்லது அவங்கள காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ ரஜினியை பொறுத்தளவுக்கு இப்போ ரஜினியை வந்து தனுஷ் விட்டு வந்துட்டார். ரஜினி கடவுள் மாதிரி எங்களுக்கு, ரஜினிகிட்டே நீ இப்படி பண்ணிட்டியா, உன்னை ஒழிச்சிட்றேன் பாருன்னு இங்கே யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா ரஜினி யார்கிட்டையும் வந்து ஒரு சண்டையும் கிடையாது, நட்பும் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போகிறவர். இப்போ ரஜினிக்காக நான் வந்து இதை செய்வேன், தனுஷை காலி பண்ணிவிடுவேன்னு யாரும் இங்கே இறங்க போகிறதில்ல. ஸோ அதனால் தனுஷ் புலம்புவதுங்கிறது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். என்ன வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்க நயன்தாராவோட அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. ஒருவேளை நயன்தாராவை நினச்சிட்டு அவர் சொல்லலாம். ஒரேடியாக வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு சிம்பத்தியை அவர் உருவாக்குவதற்காக சொல்கிறார். மற்றபடி அதில் வந்து ஒரு 10-15% உண்மையை தவிர வேறு ஒன்றும் பெருசாக இருந்திருக்க போகிறதில்ல.